ஒரு இளைஞன் அடர்ந்த காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான். எதற்காக வாழ வேண்டும்? வாழ்ந்து என்ன பயன்? எதற்கு பிறந்தோம் என்று கூட தெரியவில்லை. வாழ்வதற்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் சந்தோஷம் கிடைத்தால் அதிக சங்கடம் வருகிறது. அதிக இன்பம் வந்தால் கொஞ்சம் துன்பம் வருகிறது. எது எப்படி எதனால் வருகிறது என்றே தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவனா, இறைவனா, கடவுளா? இவை மூன்றும் இல்லாத ஒரு சக்தியா என்பதை தெரிந்து கொண்டால்தான் மனம் நிம்மதி அடையும். காடுகளில்தான் இறைவன் வாழ்வதாக அவன் நண்பர்கள் சொன்னதால் தேடிக்கொண்டிருந்தான். எதிரில் ஒரு முனிவர் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் ஆண்டவனை இங்கே எங்காவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர், ஆண்ட அவனை நீ ஏன் தேடுகிறாய்? அவன் எங்காவது ஆண்டு கொண்டிருப்பான். நீ உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னடா இவர் வேலையை பார் என்று சொல்லிவிட்டாரே என்று மீண்டும் கொஞ்சம் தூரம் சென்றான். மற்றொரு முனிவர் கண்ணில் தென்பட்டார். அவரிடம் போய், சுவாமி, இறைவனை எங்காவது பார்த்தீர்களா என்றான். அதற்கு அவர், இறை அவனை ஏன் தேடுகிறாய்? அவன் எங்காவது கரைந்து கொண்டிருப்பான். உன்னால் காண முடியாது. நீ உன் வாழ்க்கையை பார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இவனுக்கு இன்னும் மனக்கவலை அதிகமாயிற்று. இவர் வாழ்க்கையை பார்க்க சொல்லிவிட்டாரே என்று நினைத்து கொண்டே மேற்கொண்டு நடக்கத் தொடங்கினான். சிறிது தூரத்தில் மரத்தடியில் ஒரு முனிவர் கண்களை மூடிக்கொண்டு நிஷ்டையில் இருந்தார். அவரை எழுப்பக்கூடாது, கண் விழித்தால் சாபம் கொடுத்து விடுவார் என நண்பர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால் கண் விழிக்கும் வரை அவருக்கு முன்னால் அமர்ந்து காத்திருந்தான். சிறிது நேரத்தில் அம்முனிவர் கண்களை திறந்தார். யாரப்பா நீ? எதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றாய் என்றார். சுவாமி, எனக்கோ வாழ்க்கையே வெறுத்து விட்டது. வாழவே பிடிக்கவில்லை. கடவுளை அடைந்தால் மோட்சம் கிடைக்கும் என்றார்கள். அதற்காகத்தான் நான் கடவுளை தேடி புறப்பட்டேன். தாங்கள் தான் அதற்கு அருள் புரிய வேண்டும். எங்கே நான் கடவுளை காண முடியும்? சொல்லுங்கள் என்றான். எல்லாம் கடந்து அவன் உள்ளே இருக்கின்றான். அவனை நீ வெளியில் தேடினால் எங்கே கிடைப்பான்? நீ உன் உடம்பை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கினார் முனிவர். எதுக்குமே விடை கிடைக்கவில்லையே என்ற மனவேதனை நடந்தான். செல்லும் வழியில் ஒரு வயது முதிர்ந்த தாத்தாவும் பாட்டியும் வந்து கொண்டிருந்தார்கள். தாத்தாவை பார்த்தால் தெய்வாம்சமான முகத்துடன் தென்பட்டார். இந்த வயதிலும் தள்ளாத நடையுடன் சோர்வில்லாத உடலுடன் காட்சி கொடுத்தார். பாட்டியோ மங்களகரமாக மஞ்சள் பூசிய முகத்துடனும் நெற்றிக்கழகு குங்குமப்பொட்டு என்பது போல் பட்டுடுத்தி கழுத்தில் மாங்கல்யத்துடன் மகாலட்சுமி போல் காட்சி கொடுத்தாள். இருவரையும் பார்க்கும் பொழுது தம்பதி சமேதராக இளைஞனுக்கு கண்ணுக்கு தென்பட்டார்கள். அவர்களை கண்டவுடனே அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும், தன் மனக்குறையை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது. அவன் மனதில் நினைத்தபடியே அருகில் சென்று முதலில் அவர்கள் காலை தொட்டு வணங்கினான். அவர்களும் ஆசீர்வதித்து, எழுந்திரு மகனே, என்ன வேண்டும் உனக்கு என்றார்கள். அதுதான் பெரியவர்களின் மனம். கொடுக்க மட்டுமே எண்ணுவார்கள். தாத்தா, பாட்டி, உங்களை பார்க்கும் பொழுது கடவுளை பார்ப்பது போல என் கண்ணுக்கு தெரிகிறது. என் மனக்குறையை உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். அதற்குண்டான பதிலை உங்களிடம் இருந்து நான் கேட்க வேண்டும் என்றான். சரி, கேள் மகனே என்றார்கள். ஆண்டவன், இறைவன், கடவுள், இந்த மூன்று பேரும் யார்? இவர்களை காண முடியுமா? எனக்கு மட்டும் எதற்கு இவ்வளவு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்றான். தாத்தா ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு பேச ஆரம்பித்தார். ஆண்டவன் என்பவன் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதால் அது செயலை குறிக்கிறது. நாம் செய்யும் செயலில் முழுவதுமாக அவன் சக்தி நிறைந்திருப்பதால் அவனை ஆண்டவன் என்கிறோம். இறை சக்தியாக எங்கும் நிறைந்திருப்பதால், அதாவது காற்று, நீர், ஆகாயம், நிலம், நெருப்பு அனைத்திலும் அவன் மறைந்திருப்பதால் இறைவன் என்கிறோம். நம் உடலிலே அனைத்தையும் கடந்து உள்ளே இருப்பதால் அவர் கடவுள் என்கிறோம். அதை உணர்ந்து உள்ளே இருப்பவனை புரிந்து கொண்டால் அனைத்து துன்பங்களையும் உள்ளே இருக்கும் அவனை பார்த்து கொள்வான் என்றார். இப்பொழுதுதான் இளைஞனுக்கு புரிந்தது. முனிவர்கள் சொன்னார்களே, உன் வேலையை பார் என்றது செயலை குறித்தது, உன் வாழ்க்கையை பார் என்றது பஞ்சபூதங்களை குறிக்கிறது, உடம்பை பார்த்துக்கொள் என்றது நம் உடலை கவனித்துக்கொள், அங்கேதான் கடவுள் வாழ்கிறார் என்றது நினைவுக்கு வந்தது. மீண்டும் தாத்தா பேச ஆரம்பித்தார். உனக்குள்ளே இருக்கும் கடவுளை நீ வெளியில் தேடினால் எங்கே கிடைப்பார்?
இவைகளை ஆழ்ந்து யோசித்து இருந்தால் இவைகள் உனக்கே புரிந்து இருக்கும். உன் கஷ்டங்களையும் நீயே ஆழ்ந்து யோசித்து அதற்குண்டான தீர்வு உனக்கே தெரிய வரும். கஷ்டங்கள் வர காரணம் அதற்குண்டான காரியத்தை நீயே செய்திருப்பாய். அந்த காரியம் செய்ததால் இந்த கஷ்டம் வர காரணம். அப்பொழுது தவறு செய்திருப்பாய், இப்பொழுது தண்டனை கிடைக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுவே தத்துவம். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.